ஈகோவை களைந்து பிரபல நடிகர்களும் ஜிஎஸ்டிக்கு எதிராக குரல் கொடுக்க முன்வந்தால் விடிவு பிறக்கும் என நடிகர் ஜெயம் ரவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். வனமகன், இவன் தந்திரன் உள்ளிட்ட படங்கள் அண்மையில் வெளியான நிலையில் தியேட்டர்கள் ஸ்ட்ரைக்கால் காட்சிகள் ரத்தாகின. வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் அந்த படங்கள் வெள்ளித்திரை காண உள்ளதால் அந்த படங்களை மீண்டும் ஒருமுறை அறிமுகப்படுத்தும் விழா சென்னை சாலை கிராமத்தில் நடைபெற்றது. இதன் பின்னர் பேட்டியளித்த நடிகர் ஜெயம் ரவி, ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தமிழ் திரைத்துறையினருக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதன் ஒரு பகுதியாகத்தான் திரையரங்கு உரிமையாளர்களும் போராடியதாக குறிப்பிட்டார். ரஜினி, கமல் ஆகியோர் ஜிஎஸ்டிக்கு எதிராக குரல் கொடுத்த போதும் மற்ற பிரபல நடிகர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த நடிகர் ஜெயம் ரவி, திரைத்துறையினர் பலரும் ஈகோவை மறந்து ஒற்றுமையுடன் போராடினால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்றார். அதாவது ஒருத்தருடைய பிரச்சனை இல்லை, இது ஒருத்தருடைய பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் சால்வ் பண்ணிட்டு ஈஸியா பண்ணிட முடியும். இது வந்துட்டு பல பேருடைய பிரச்சனை. ஒருத்தருக்கு இது நியாயமா தெரியும், இன்னொருத்தருக்கு அது நியாயமா தெரியும். ஸோ இந்த ஈகோன்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இடிச்சிட்டு இருக்குது இங்க. வேற அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு எல்லாரும் ஒற்றுமையா மற்றவங்க எல்லாருக்காகவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.